தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் திரு வேல்முருகன் அவர்கள் சட்டப்பேரவையில அவருக்கு ஒரு நீண்ட கால அனுபவம் இருக்கின்ற ஒரு காரணத்தாலும் அவர் ரொம்ப சின்சியரா சட்டப்பேரவை அட்டன் பண்ணக்கூடிய ஒரு எம்எல்ஏ அப்படிங்கிற முறையிலேயும் அவருடைய செயல்பாடுகளை நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்கின்ற வகையில் அவருடைய பணி என்பது சிறப்பான பணி. அதிலும் மாநில அரசினுடைய அறிவிப்புகள் வருகின்ற பொழுது அல்லது தீர்மானங்கள் வருகின்ற பொழுது இதிலெல்லாம் முதல் நபராக அந்த வரிசையில இருக்கிறதுனால முதல் நபராக அரசாங்கத்திற்கான ஆதரவு கரத்தை தன்னோட அழுத்தமான வார்த்தைகளால கொடுப்பாரு. ஆனா நிறைய நேரம் ஆளும் கட்சிக்கு அவரே கேள்விகளை கொடுப்பதும் ஒரு தர்ம சங்கடத்துக்குள்ளாக்குறதையும் நடக்கும். ஆனா எல்லாவற்றையும் தாண்டி ஒரு புதிய மசோதாக்கள் கொண்டு வரும்போதோ அல்லது தன்னுடைய கருத்துக்களை ஒரு விட்டு கொடுக்காமல் எங்களுக்கு எதிரான கருத்துக்களா இருந்தாலும் கூட அதை பேசுகின்ற விதம், சட்டமன்ற நடவடிக்கைகளில் அவர் பங்கு பெறுகின்ற விதத்துக்கெல்லாம் அவருக்கு ஒரு பாராட்டுக்களை தெரிவிக்க வேண்டிய ஒரு நிச்சயமா தெரிவிக்கணும். எங்களை பாசிச பாஜக அப்படின்னு சொல்லி பேசுவாரு. அப்பெல்லாம் எனக்கு கடுமையா கோபம் வரும். சரி, திருப்பி சண்டை போடுறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாரு சபாநாயகர், எங்களுக்கு பேசுறதுக்கு மைக் கொடுக்க மாட்டாரு. அதனால சரி, ஓகே, பொது மேடைகள்ல பொது வெளிகள்ல அவருக்கு பதில் சொல்லும் போது அதுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சுக்குவேன். ஆனாலும் ஒரு சாதாரண எளிய குடும்பத்திலிருந்து இன்றைக்கு ஒரு தனியான ஒரு கட்சியை நடத்தி அதுவும் அதுல எலெக்ஷன்ல ஜெயிச்சு பேரவைக்குள்ள வருவது அப்படிங்கிறதே தமிழக அரசியல் சூழலில் ஒரு கடினமான காரியம். அதில் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். அவருக்கு என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். திரு வேல்முருகன் அவர்களிடம் கேட்கணும் அப்படின்னா, குறைச்சலான நிமிஷத்துல அவ்வளவு வேகமாக வார்த்தைகளை பயன்படுத்துவார். அதாவது சாதாரண எக்ஸ்பிரஸ் இல்ல, அது சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். ஒரு நிமிஷத்துல அவ்வளவு வார்த்தைகளை பேசுறாரு. அப்பெல்லாம் நான் நினைச்சிருக்காரு, என்ன சாப்பிட்டுட்டு இவர் பேசுறாரு அப்படின்னு சொல்லி கேட்கணும்னு நினைச்சிருக்கேன். அவ்வளவுதான். ஏற்கனவே நான் ஒரு 10 ஆண்டுகளுக்கு தொலைக்காட்சி விவாதங்களில் பங்கெடுக்க போவேன். அங்கேயும் வானதி அக்கா அவர்களுக்கு எனக்கும் கருத்து போர் நடக்கும். அப்புறம் முடிஞ்ச உடனே வெளியில கைகுலுக்கி அன்பா நாங்கள் 2 பேரும் பேசுவோம். சட்டமன்றத்தில் அப்படிதான் அவர் சொல்வது போல எடுத்த உடனே பாசிச பாரதிய ஜனதா சங் பரிவார கும்பல்கள், மதத்தின் பெயரால் மக்களை கூறு போடுகின்ற பிளவு சக்திகள் அப்படின்னு தான் என்னுடைய உரை ஆரம்பமாகும். அவங்க அப்படியே என் சீட்டுக்கு நேரா பின்னாடி அப்படியே கூர்ந்து கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படியே அவங்களுக்கு கட்டுக்கடங்காம கோபம் வரும். ஆனாலும் நான் பேசி முடித்த பிறகு அந்த சப்ஜெக்டை மட்டும் அப்படியே ஒதுக்கிட்டு நான் என்ன இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான பேசணும் அதை அங்கீகரித்து கைகுலுக்கி மிகச்சிறப்பாக இருந்துச்சு உங்கள் உரை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு புல்லட் மாதிரி, புல்லட் ட்ரெயின் சொல்லுவாங்கல்ல, ஜப்பான் சீனாவில் போதில் மணிக்கு இத்தனை கிலோமீட்டர் வேகத்தில், அந்த மாதிரி ஒரே ஒரு வார்த்தை கூட தடங்கள் இல்லாமல் பிசிறு இல்லாமல் என்ன கருத்தை சட்டமன்றத்தில் பேச வேண்டுமோ அதை ஒரு சின்ன குறிப்பு கூட இல்லாம எப்படி உங்களால் அப்படின்ற அந்த ஆச்சரியமான கேள்வியை என்னுடைய ஒவ்வொரு உரைக்கும் பின்பும் என்னை பின்னிருக்கையில் இருக்கின்ற அருமை சகோதரி திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் கேட்பார்கள். அப்ப நான் சொன்னேன், எந்த ஒரு விடயத்தையும் நான் உள்ளார்ந்து உள்வாங்கி மனதில் நிறுத்தி அந்த மக்களோடவே நான் பயணித்து அந்த மக்களுடைய வலிகளை வேதனைகளை உள்வாங்கி தான் நான் பேசுவேன். அப்படி பேசிதான் நான் ஈழ உறவுகள் போருக்கும் பின் அதற்கு முன்பும் சனநாயக்கா பண்டாரநாயக்கா அந்த ஒப்பந்தத்தின் போது இங்கு கொண்டு வரப்பட்ட ஈழ உறவுகள் இந்த மண்ணில் பன்றி குடிசைகள் மீறி வாழ்ந்தாங்க. அப்ப என்னுடைய உணர்ச்சிகரமான அந்த உரையை கேட்ட கலைஞர் கண்ணாடியை கைட்டி அழுது அந்த கண்ணீர் சிந்தி நான் வைத்த அத்தனை கோரிக்கைகளை நிறைவேற்றினார். அவங்க இங்க பள்ளிகளில் படிக்க முடியாது, கல்லூரிகளுக்கு போக முடியாது, அவங்களுக்கு வீடு கிடையாது, குடிசை பன்றி வீடு மாதிரி ஒரு குடும்பம்